புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளாக இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நடைபெற்றது. அப்போது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் 4 கோடி ரூபாய் செலவில் மின்துறையில் உபகரணங்கள் வாங்கப்பட்டுள்ளது. இவை மின்துறை தனியார் மயமாக்கும் நோக்கிலேயே செயல்படுவதாகவும், ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு உள்ளது மக்கள், அதாவது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தினால மக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம், எதிர்க்கட்சி தலைவர் ஆதாரமில்லாத பேசுவதாக கூறி கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சட்டசபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி தனியார் மயமாக்கப்படாது என்று உறுதியளித்ததை அடுத்து சபை அமைதி திரும்பியது. பின்னர் எதிர்கட்சி தலைவர் சிவா செய்தியாளர் சந்தித்தாரு. அப்போது பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்பட 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளது. இங்கு பயிலும் 830 மாணவர்கள் முதலாம் ஆண்டு MBBS இன்று 5ஆம் தேதி இன்னைக்கு மருத்துவ தேர்வு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சனைகளால் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முதலமைச்சர் குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் இது சம்பந்தமாக தனக்கு தெரியாது என்று, இது சம்பந்தமாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா புதுச்சேரியில மாநில அந்தஸ்து பெறாத கண்டித்து திமுக காங்கிரஸ் வெளிநடப்பு செஞ்சனர். இதாவது புதுச்சேரியில 12 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டும் இதுவரை மாநில அந்தஸ்து அனுமதி மத்திய அரசு கொடுக்கவில்லை என்றும், மாநில அந்தஸ்து பெறுவதற்காக புதுச்சேரி அரசு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் திமுக காங்கிரஸ் குற்றஞ்சாட்டி வெளிநடப்பு செய்தனர். அது மட்டுமல்லாத கல்யாண சுந்தரம், அதாவது பாஜக MLA கல்யாண சுந்தரம் தாழ்த்தப்பட்ட அமைச்சரின் இலாக்கா மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக எதிர்ப்பு தெரிவித்தாரு. அதாவது புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் உள்ளது. தாய் சரவணன் குடிமைப் பொருள் வழங்குத்துறை அமைச்சராக இருந்தாரு. அதுக்கு அரிசிக்கு பதில் பணம் வழங்கப்பட்டது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது கவர்னர் மற்றும் மத்திய அரசு வலியுறுத்தி வந்தாரு. இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த சாய் சரவணன் தாழ்த்தப்பட்ட அமைச்சர் மாற்றப்பட்டுள்ளது கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பாஜக செயல்படவில்லை என்றும் பேரவையில் பாஜக MLA தெரிவித்தார். ராஜேஸ்வரி, புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் புதுச்சேரி இருந்தால் 5 மருத்துவக் கல்லூரிகள் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து வருகிறது. இன்று முதலாம் ஆண்டு தேர்வு எழுதியிருந்த MBBS மாணவர்களுக்கு திடீரென்று யூனிவர்சிட்டியுடைய பதிவாளர் இந்த 5 கல்லூரியினுடைய டீன்களுக்கு தகவல் அனுப்பி இன்று இந்த தேர்வு நிறுத்தப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். இன்று பத்திரிகைகளில் வந்த செய்தியெல்லாம் வினாத்தாள் கசிந்து விட்டது, ஆனால் இந்த தேர்வை நிறுத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வேறு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இதில் 2 கல்லூரிகள் 150 மாணவர்களுக்கு 250 மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பியதால் ஒட்டுமொத்தமாக இந்த 5 கல்லூரி மாணவர்களும் தேர்வு அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை சட்டமன்றத்தில் இன்று எழுப்பி முதலமைச்சரிடத்தில் இன்று இந்த செய்தியை சொன்னோம். அவர் உடனடியாக விசாரித்து அதுக்கு பதில் தருவதாக சொல்லியிருக்கின்றார். இது புதுச்சேரி MBBS படிக்கின்ற அந்த மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் அந்த பெற்றோர் மத்திய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நாடு முழுக்க பல்வேறு நிலைகளில் மருத்துவ மாணவர்கள் அலையழிக்கப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் நீட் தேர்வையும் தாண்டி இது போன்ற நிலைகளும் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. இது முழுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கோம். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் எப்போதுமே தேர்வுலாம் காலதாமதமாக நடக்குது. இது மாநில அரசும் கண்காணிக்கணும்ன்றது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் அது என்னதான் ஒரு அட்டானமஸ் பாடியாக இருந்தால் கூட, தனி அமைப்பாக இருந்தால் கூட எந்த விதத்திலும் யாருக்கும் கட்டுப்படாமல் இது வரைக்கும் செஞ்சுன்னு வராங்க. குறிப்பாக புதுச்சேரி மாணவர்களுக்கு கடந்த காலத்தில் 25% எல்லா துறையிலும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு வந்திருக்காங்க. இன்றைக்கி கூட சட்டமன்றத்தில் அது சம்மந்தமான கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது. அதே போல் அவங்க தேர்வு காலத்தோடு நடத்துறது கிடையாது, தாமதித்து நடத்துகிறாங்க. இதெல்லாம் புதுச்சேரியில் படிச்சுட்டு அங்கே உயர்கல்விக்கு PGக்கு போகிறவங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தெல்லாம் அது உண்டாக்குது. அதே இன்னைக்கு சொல்லியிருக்கு. மின்துறை தனியார் மயமாக்கக்கூடாது, புதுச்சேரியினுடைய மின்துறை தனியார் மயமாக்கக்கூடாதுன்ற கேள்வி ஒரு உறுப்பினர் பேசுகின்ற போது ஏற்பட்ட அனைத்து உறுப்பினர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரப்படுது. அதில் முதலமைச்சர் தனியார் மயமாக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. மின்துறைக்கு தேவையான ஆட்களை தொடர்ந்து மின்கட்டு மின்துறைக்கு தேவையான ஆட்களை JAலேருந்து ஹெல்ப்பர்லேருந்து எல்லா போஸ்ட்டுக்கும் உடனே ஆட்களை நியமிக்க சொல்லியிருக்காங்க. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட மின் தளவாடம்லாம் மாற்றுறதா சொல்லியிருக்காரு அமைச்சர்.